ஹலோ வாங்க, எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதுங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் வந்து நம்ம டீ கடைலலாம் விற்பாங்க அந்த துணுக்கு மாதிரி சின்ன சின்ன போண்டா மாதிரி. அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மெத்தடில் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி ஊற வச்சு பச்சரிசி போட்டுக்கிறேன். அது கூட 4 காரத்துக்கு காஞ்ச மிளகா, அது கூட துவரம் பருப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி கையில் 2 கை போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு கூடவே அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் 2 கை போட்டுக்கோங்க. 2 கை, அவ்வளோதாங்க. இதை நல்லா 4 மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணலாம். இந்த துணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவிடலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. 4 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா பருப்பெல்லாம் ஊறணும். பாருங்கள், பருப்பெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு 2 வாட்டி அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் 2 வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு கட்டுறேன் பாருங்கள். நல்லா ஊறிச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் போட்டு 2 வாட்டி அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அது கூட தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் திருவண்ண தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ டேஸ்ட்டு தண்ணி மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு துணுக்காக எடுத்து அதை பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணி தொட்டுக்கோங்க. ஆனால் அரைக்கும் போது நீங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதி மாதிரிங்க. இது துணுக்கு சின்னதாக ஒன்று பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோம், நல்லா வரும். இது இந்த மாதிரி சின்னதாக கையில் அள்ளி இப்படி குட்டியாக விடுங்க. இது அரிசி ஊறுற நேரம் தான். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த பருப்பு அரிசியெல்லாம் ஊறின பிறகு தான் குட்டியாக விட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி போடுங்க. நல்லா வெந்துடும். வெந்துட்டு ஐயில் வைக்காதுங்க, கொஞ்சம் மீடியம் பண்ணிவிடுங்க. ஐயில் வச்சு செய்யக்கூடாது. எண்ணெய் சூடாக இருந்தால் சிம்மில் பண்ணணும். உள்ளெல்லாம் நல்லா பருப்பெல்லாம் வேணும். கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, அரிசி அவ்வளோதாங்க. ஊற வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்காதுங்க. இது நல்லாயிருக்கும். துணுக்குன்னுவாங்க இது பேர். போண்டா மாதிரி கொஞ்சம் சின்னதாக டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போடுறதுனால. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடும். கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா வெந்து இப்படி பண்ணி விடுங்க, வெந்துடும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆந்திரா ஸ்டைலு துணுக்குன்னுவாங்க. சின்னதாக விடுறதுனால துணுக்குன்னுவாங்க. இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, நல்லா வெந்துச்சு. நம்ம இப்போ இது எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. எண்ணெய் கூட குடிக்காதுங்க இது.
மீதி இருக்கிறதெல்லாம் நான் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி வந்துச்சுன்ட்டு. பாருங்க எல்லாம் சுட்டாச்சு. சூப்பராக வந்துருக்குது பாருங்க. நல்லா வந்து மேலே வந்து மொறு மொறுன்னு இருக்கு. உள்ள பாருங்க எல்லாம் சாஃப்டா இருக்கு. இதுதான் துன் துன் துணுக்குன்றாங்க. இது பேர் வந்து துணுக்கு அப்படின்றாங்க. சின்ன சின்னதா போடுறதுனால ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே எந்த வேலையும் இல்லை, இது ஈஸி வேலை. ஒரு கப்பு அரிசி, கடலப்பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சு காஞ்ச மிளகா ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயமாக கருவேப்பிலையும் தேங்காய் திருவல் போட்டு அப்படியே சுட்டுக்கலாங்க. ஈஸியாகிடும். அவ்வளோதாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.